வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை, வெளியானது உண்மை காரணம். 26ஆம் தேதி தேசிய துக்க தினமாக பிரகடனம். கொக்கட்டிச்சோலையில் வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து, கோடி கணக்கில் சேதம். ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவம், பிரதமர் மோடிக்கு ரணில் கடிதம். இனி விரிவான செய்திகள். கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நாடு முழுவதும் ஏற்பட்ட மின் தடைக்கான காரணத்தை நிபுணர் குழு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது. பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு மோதியதால் நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டதாக பலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார். இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகத்தில் பெரும் தடங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் நாடு முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சூரிய மின்கலங்கள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்கப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்தமை காரணமாக தேசிய மின் கட்டமைப்பு நிலைத்தன்மை குறைந்ததுதான் மின்தடைக்கு வழிவகுத்துள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. மின்தடைக்கான அறிக்கையை சமர்ப்பித்து அந்த குழு இதனை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த குழுவின் முழு அறிக்கையையும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஏப்ரல் 26ஆம் தேதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நித்திய இளைப்பாறிய புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவில் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக கோடிக்கணக்கான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. கொக்கட்டிச்சோலை நகரில் உள்ள பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றிலேயே இந்த தீ விபத்து அதிகாலை ஏற்பட்டுள்ளது. வீட்டுடன் இணைந்த வர்த்தக நிலைய தொகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் இணைந்து வீட்டில் இருந்தவர்களை காப்பாற்றிய போதிலும் பெருமளவான பொருட்கள் தீயில் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்காக மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவும் கொக்கட்டிச்சோலை ராணுவ முகாம் ராணுவத்தினரும் போலீசாரும் உதவிய நிலையில் தீ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இதன்போது கோடிக்கணக்கான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்பதுடன் இது தொடர்பான விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காஷ்மீரின் பஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பல சுற்றுலாப் பயணிகள் கொல்லப்பட்டதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கே இந்த தாக்குதலை கண்டித்து இதை கொடூரமான குற்றம் என்று குறிப்பிட்டார். இலங்கையின் 3 தசாப்த கால பிரிவினைவாத பயங்கரவாத மோதலை சமீபத்தில் தாங்கிக் கொண்ட பிறகு இந்த குற்றச்செயல் தீவிரவாதத்தின் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை தெளிவாக நினைவூட்டுகிறது. இது ஒருங்கிணைந்த முறையில் கவனிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதேவேளை இந்திய நிர்வாக காஷ்மீரில் உள்ள பஹல்காமின் மேல் பகுதியில் உள்ள பைசரன் புல்வெளிகளின் மலையேற்ற சுர்க்கத்தை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகளில் இருந்து வெளிவந்த பயங்கரவாதிகள் குழுவால் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல ராஜதந்திர நடவடிக்கைகளை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை, வெளியானது உண்மை காரணம். 26ஆம் தேதி தேசிய துக்க தினமாக பிரகடனம். கொக்கட்டிச்சோலையில் வர்த்தக நிலையத்தில் தீ விபத்து, கோடி கணக்கில் சேதம். ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவம், பிரதமர் மோடிக்கு ரணில் கடிதம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.